Hello students, good morning. I am MRK. Today class 10th Maths Chapter 1 Relations and Functions Exercise 1.1ல 5th sum பார்க்க போகிறோம் 5th sum. ஓகே, ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக கொஸ்டினை நிதானமாக ரீட் பண்ணு. இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேயா, பொறுமையாக நிதானமாக ரீட் பண்ணி என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. கிவன் ஏ கொடுத்துருக்கு, பி கொடுத்துருக்கு, சின்ற செட்டு கொடுத்துருக்கு, டின்ற செட்டு கொடுத்துருக்கு. இதை ஈக்குவலா அப்படின்றது ட்ரூவான்னு கேட்டிருக்கு. ஓகே, செக் பண்ணி பார்த்து சொல்லணும். ஓகேயா, 5 மார்க் சம்மு. ஓகேயா, பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. கிவன் அப்படின்னு எழுதுகிறேன். கேபிட்டல் ஏன்ற செட்டை முதல்ல எடுத்துருவோம், 1 2 3. கேபிட்டல் பின்ற செட்டை எடுத்துருவோம், 2 3 5. கேபிட்டல் சின்ற செட்டை எடுத்துருவோம், 3 4. அடுத்து கேபிட்டல் டின்ற செட்டை கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதுகிறேன் எல்லாத்தையுமே, 1 3 5. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏன்ற செட்டுக்கும் சின்ற செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க வேண்டும். இன்டர்செக்ஷன் மீன் வாட் இஸ் மீன் பை இன்டர்செக்ஷன்? காமன் 3 3 இதில் இருக்குது பாரு. அப்போ ஈக்குவல் டு 3 அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு, பி இன்டர்செக்ஷன் டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ரைட் ஃபஸ்ட்டு செட் பி 2 3 5. intersection D set 1 3 5. good. next one intersection mean common. அப்போ ரெண்டுலேயுமே 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயுமே 3 5 அப்படின்னு எழுதுறேன். 3 5 அப்படின்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இது ரெண்டும் என்ன செஞ்சுருக்கான், அவன் கிராஸ் பண்ணியிருக்கான். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு இது 3ன்ற செட்டு கிராஸு 3 5ன்ற செட்டு ஈக்குவல் டு 3 3. அடுத்து என்ன வரும், 3 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏன்னா முடிச்சிட்டேன், ஒன்று நான் நேம் கொடுத்து வச்சுட்டேன். ரைட்டு, நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வர்றோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியா, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் ஏ கிராஸ் பி கேட்டிருக்கு. அப்போ ஏ எழுதிட்டு 1 2 3 அப்படின்னு எழுதிட்டு கிராஸ் போட்டு பி 2 3 5ன்னு எழுதிட்டு ரெண்டுக்கு கிராஸ் பண்ணையில் ஒன்று எடுத்து இந்த பியோட கிராஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டில் பேரா 1 2 1 3 1 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் 2 எடுத்து பேர் பண்ணுறோம். 2 2 2 3 2 என்னது 5 அப்படின்னு பேர் பண்ணிட்டேன். அடுத்து என்ன இருக்குது, 3 எடுத்து பண்ணையில் 3 2 3 3 3 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ப்ராக்கெட்டில் இருக்குது, சி கிராஸ் டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சி கிராஸ் டி க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். செட் ப்ராக்கெட்டு சி செட்டில் என்ன கொடுத்துருக்கடா தம்பி, 3 4. குட். டியில் என்ன கொடுத்துருக்கு, கிராஸ் 1 3 5. இந்த சின்ற செட்டில் உள்ள எலமெண்ட் எடுத்து இதில் அப்படியே பேர் பண்ணு. 3 1 3 3 3 5 அப்படி ஒன்று ஒன்றா வரிசையாக எழுதணும். சரிங்களா, 3 1, நெக்ஸ்ட் ஒன் 3 3, நெக்ஸ்ட் ஒன் 3 5. அடுத்து என்ன இருக்குன்னு பாடுறா தம்பி, இங்கே வரையில் 4 1 அப்படின்ற மாதிரி 4 கீழே எழுதலாம், ஒன்று தப்பு இல்லை. 4 1 4 3 4 என்னடா தம்பி 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கு மொத்தமாக டோட்டலாக க்ளோஸ் பண்ணியிருக்கான் பாரு. இது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குது பாரு, மிடில் இந்த இடத்துல என்ன இருக்குது, இன்டர்செக்ஷன். அப்போ நான் எழுதுகிறேன், ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும் என்ன கேட்டிருக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்கோம்னா இன்டர்செக்ஷன். அப்போ ரெண்டுலையும் காமனாக உள்ளதை எடுத்து எழுதணும். எந்த செட்டில், இந்த ஃபஸ்ட்டில் ஏ கிராஸ் பிக்கும் இந்த சி கிராஸ் டிக்கும் உள்ளதை காமனாக எடுத்து எழுதணும். கவனிச்சு பாரு, இந்த 3 3 இந்த இடத்துல இருக்குது பாரு, இந்த இருக்குது. அதே மாதிரி 3 5 இந்த இருக்குது பாரு. வேறு 3 1 இருக்கா, இல்லை. 3 2 தான் இருக்குது. 4 1 இல்லை, 4ல் பிகினிங் ஆகலை இதில். ஓகே, அப்போ எழுதையில் ப்ராக்கெட் 3 3 ப்ராக்கெட் 3 5. தட்ஸ் ஆல் எனஃப். கோர்ஸ் இது இம்ப்ளைஸ் கொடுத்து, அதாவது நம்பர் கொடு செகண்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரம் 1 and 2 பாரு. 3 3 3 5 3 3 3 5. அப்போ 1 ஈக்குவல் என்னது 2. அப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு, நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம், இட் இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன எழுதுகிறோம், கொஸ்டினில் அவங்க கேட்ட கொஸ்டின் எழுதுகிறோம், ஏ இன்டர்செக்ஷன் சி
அதாவது ஃப்ரம் 1 and 2 இருந்து அப்படி எழுதிக்கோ. ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ரெண்டுமே ஈக்குவல் தான். இட் இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.